ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷில் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு 2 விதமான இங்கிலீஷ் இருக்குது. அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கிற வேர்டும் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்கிற வேர்டும் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருந்தாலும் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும். அது எதெல்லாம் மாறுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங்கில் டிஃப்ரெண்ட் ஆகும். சில வேர்ட்ஸில் சிலதில் ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும். சிலதில் வொக்காபுலரி செக்ஷன் டிஃபர் ஆகும். அதெல்லாம் பார்க்கலாம். சில ஆங்கில வார்த்தைகளின் எழுத்துக்கள் ஈஸியாக இருக்கணுன்றதுனால அமெரிக்காவில் சில சேஞ்சஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜாம்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஜெல்லின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் உள்ளது பாருங்கள். ஆர்இ இன்ட்டு இஆர். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஆர்இன்னு முடிகிற வேர்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் இஆர்னு முடியுது. அதெல்லாம் என்னன்னு பாருங்கள். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சென்டர், அமெரிக்கனில் சென்டர், மீட்டர், லிட்டர், தியேட்டர், ஃபைபர். இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஆர்இன்னு முடிகிறது. அமெரிக்கன் இங்கிலீஷில் இஆர்னு முடியுது. அடுத்தது சிஇன்றது சிஎஸ்இயாக மாறும் அமெரிக்கன் இங்கிலீஷில். எக்ஸாம்பிள், பிரிட்டிஷில் டிஃபென்ஸ் சிஇன்னு முடியுது, அமெரிக்கனில் எஸ்இன்னு முடியுது. டிஃபென்ஸ், லைசன்ஸ், அஃபென்ஸ், ப்ரெட்டன்ஸ், வைஸ். எஸ்இன்றது இசட்இன்னு மாறும் அமெரிக்கன் இங்கிலீஷில். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எஸ்இன்றது அமெரிக்கன் இங்கிலீஷில் இசட்இன்னு மாறுது. அனலைஸ், மெமரிஸ், ஆர்கனைஸ், ரியலைஸ், ரிகாக்னைஸ். இதில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லலாம் பாருங்கள் எஸ்இன்னு இருக்கிறது, அமெரிக்கன் இங்கிலீஷில் இசட்இன்னு மாறுது. அடுத்ததில் ஃபோர்த்தில் OUR அவர் அப்படின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷில் OR அந்த சவுண்டில் வருது. அந்த யூன்றதை எடுத்துடுறாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் பாருங்கள். கலர், அமெரிக்கனில் கலர், ஃபேவர், ஹியூமர், ஹார்பர், விகர். இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எல்லாமே OURல முடிஞ்சிருக்கு. அமெரிக்கன் இங்கிலீஷில் OR அப்படின்னு முடிஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் OUR, அமெரிக்கன் இங்கிலீஷில் OR. அந்த யூன்றதை ட்ரா பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸை நம்ம கவனிச்சிக்கணும், ஞாபகம் வச்சிங்க. அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா OGU ஆக் அப்படின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்கும். அதில் OG அப்படின்றத OGUE அப்படின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வரும். அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த GUE அப்படி இல்லாமல் LOG, அந்த UEயை எடுத்துடுவாங்க. அந்த OGயோடு நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயலாக் இல்லை பிரிட்டிஷ் இங்கிலீஷில் GUE இருக்குது பாருங்கள், OGUE. பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் LOG தான் இருக்குது. எதை எடுத்திருக்காங்க? அந்த UEன்றதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. UEன்றது ரிமூவ் ஆகிருக்கு. கேட்லாக், அனலாக், ப்ரொலாக், ட்ராவலாக். 6th பாருங்கள். இந்த எல்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒரு எல் தான் வரும். அமெரிக்கன் இங்கிலீஷில் டபுள் எல்ல மாறும். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சிங்கிள் எல்லில் இருக்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷில் டபுள் எல்ல மாறும். எக்ஸாம்பிள் பார்த்துங்க. ஒரு சில வேர்ட்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பாருங்கள், என்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் தான் வருது. அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ரோல் அப்படின்றதுல ROLL வருது பாருங்கள். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபுல்ஃபில் அப்படின்றதுல ஒரு எல் தான் லாஸ்ட்டில் வரும். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃபுல்ஃபில்ன்றதுக்கு டபுள் எல் வருது.
பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இன்ஸ்டில் ஒரு எல் தான் இருக்குது. அமெரிக்கன் இங்கிலீஷில் இன்ஸ்டில் டபுள் எல். அதே மாதிரி ஸ்கில்ஃபுல். ஸ்கில்ஃபுல் அப்படின்றதுல அந்த ஸ்கில்ன்றதுல ஒரு எல் தான் பிரிட்டிஷில். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்கில்ன்றதுல டபுள் எல், எஃப்யூஎல்லில் ஒரு எல் தான். அடுத்தது டிஸ்டில். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒரு எல் தான் போட்டிருக்கோம். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் டபுள் எல், டிஸ்டில். 7th பாருங்கள், டபுள் எல் அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் ஒரு எல்லாக தான் வருது. இப்போ எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ராவல்டு, கேன்சல்டு, மார்வலஸ், டயலிங், ஜுவலர், அதில் எல்லாமே டபுள் எல் வரும் பிரிட்டிஷ் இங்கிலீஷில். அமெரிக்கன் இங்கிலீஷில் பாருங்கள், ட்ராவல்டு, கேன்சல்டு, மார்வலஸ், டயலிங், ஜுவலர் அப்படின்றதுல ஒரு எல் தான் வரும். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். 8th டைப்பில் பாருங்கள், ஒரு சில வேர்டில் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஏ வரும். அமெரிக்கன் இங்கிலீஷில் அந்த ஏ வந்து ஒமிட் ஆகிருக்கும். ஐ மீன் அது இருக்காது. இப்போ அந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். பிரிட்டிஷில் அனஸ்தட்டிக், அதில் ஏ வருது பாருங்கள். ஆர்காலஜி, ஹெச்சுக்கு பக்கத்தில் ஏ வருது, ஆர்காலஜி. அனிமியா, இதில் ஏ வருது, அனாமியா, ஏ வருது. அடுத்தது கைனோகாலஜி, அதில் வந்து பாருங்கள் அந்த ஏ வருது. அமெரிக்கன் இங்கிலீஷில் ஏ இல்லை, மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது 9th பாருங்கள், ஓ இன்ட்டு மிஸ்ஸிங். ஓன்றது எடுத்துகிட்டு அது இல்லாமல் தான் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஓன்ற லெட்டர்ஸ் வரும். அமெரிக்கன் இங்கிலீஷில் அந்த ஓ என்ற லெட்டர் மிஸ்ஸிங் ஆகிடும். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அமீபா, மொஸ்டாக், டயரியா, ஆஸ்ட்ரோஜன், இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஓ அப்படின்றது எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அமீபான்றதுல எம்முக்கு பக்கத்தில் இருக்கிற ஓ அமெரிக்கன் இங்கிலீஷில் மிஸ் ஆகிருக்கு. முஸ்டாக் அப்படின்றதுல எம்முக்கு பக்கத்தில் வர ஓ எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்படியே போட்டுட்ருக்காங்க. இந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. டயரியான்றதுல டிஐஏ, அதில் ஹெச்சுக்கு பக்கத்தில் ஓ வருது, இதில் இல்லை பாருங்கள். அடுத்தது ஆஸ்ட்ரோஜன் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு வர ஓவே அமெரிக்கன் இங்கிலீஷில் இல்லை, வெறும் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 10th பாருங்கள், எஸ்ன்ற லெட்டர் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் மிஸ் ஆகிருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பாருங்கள், மேத்ஸ், ஆஃப்டர் வேர்ட்ஸ், 2 words அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் மேத், ஆஃப்டர் வேர்ட், 2 word. எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டார்ச்சு, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃப்ளாஷ் லைட். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மொபைல் ஃபோன், அமெரிக்கனில் டெலிஃபோன். அடுத்தது பின், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பின், அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ராஷ் கேன். பிரிட்டிஷில் லாரி, அமெரிக்கனில் ட்ரக். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். டிஃப்ரெண்ட் வெக்காபுலரி இருக்கிற வேர்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பாருங்கள். இதில் சின்ன லெட்டர்ஸாக இருக்குது. தேங்க்யூ.